என்னம்மா? என்ன பிரச்சனை? என் கணவரும் எனக்கும் அடிக்கடி சண்டை வருது. அவர்கிட்ட நிறைய குறைகள் இருக்கு. அதை சுட்டி காட்டின அவருக்கு கோபம் வருது. சண்டை அதிகமாகுது. இனிமே அவரோட வாழ்றது கடினம்னு தோணுது. நான் அவரை விட்டு விலகி விடலாமான்னு யோசிக்கிறேன். அம்மா, பூச்செடிகளில் உனக்கு எந்த செடி ரொம்ப பிடிக்கும்? ரோஜா செடி சுவாமி. ரோஜா செடியா? அதை வளர்ப்பது மிகவும் கடினமே. அதோடு அதில் நிறைய முட்கள் வேற இருக்கும். அதுதான் உனக்கு பிடிக்குமா? எனக்கு ரோஜாப்பூ ரொம்ப பிடிக்கும் சுவாமி. இதனால் அதில் இருக்க குறைகளை பெருசுபடுத்துறதே இல்லை. வாழ்க்கையும் அப்படித்தானம்மா. நமக்கு நெருக்கமானவர்களை நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் அவரிடம் உள்ள குறைகள் பெரிதாக தெரியாது. உன் கணவரிடம் குறைகள் இருப்பது போல நிறைகளும் இருக்கும். அதை நினைத்துப் பார். அப்போது அவரிடம் உள்ள குறைகள் பெரிதாக தெரியாது. கணவருடன் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தி சென்று வா. இது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் பொருந்தும். பணி செய்யும் இடங்களில் உள்ளவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரிடத்திலும் உள்ள நிறைகளை மட்டுமே பார்த்து வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும்.